ஏறத்தாழ 9000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மகானாக கருதப்படுபவர் முருகக் கடவுள். தமிழ் மொழியை வடிவமைத்ததால் தமிழ் கடவுள் என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு. வயதாகும் நிலையை, அதாவது ஏஜிங் ப்ராசஸை நிறுத்தி என்றும் குமரனாக அழகனாக நீண்ட காலம் ஏறத்தாழ 4000 ஆண்டுகள் பூமியில் உடலுடன் வாழ்ந்து காட்டிய மகான் என்ற பெருமையும் இவருக்கு உண்டு. சரம் என்றால் மூச்சு. சரத்தை வயப்படுத்தினால் காலத்தை வெல்லலாம், காலனையும் வெல்லலாம், தன்னையும் காணலாம் என்பது இவரது தத்துவம். சரத்தை வனப்படுத்தி காட்டியதால் சரவணன் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு உண்டு. மனிதன் இறுதியில் சவமாக கூடாது, சிவமாக வேண்டும். கற்பூரம் கரைவது போல் தன்னை வேறொரு பரிமாணத்திற்கு மாற்றிக்கொண்டு பிரபஞ்சம் எங்கும் வியாபிக்க வேண்டும் என்பது இவரது நிறைவான செய்தி. அதை அவரே நிரூபித்து காட்டியதால் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் என்று அருணகிரிநாதரால் பாடப்பெற்றார். அகத்தியர், போகர், ஔவையார், அருணகிரிநாதர், நக்கீரர், வள்ளலார் உள்ளிட்ட பல மகான்கள் இவரிடம் நிறைவேற்றி பெற்று மரணமில்லா பெருவாழ்வு எய்திய மகான்கள். உலகில் முருகனை அறியாத தமிழர்கள், முருகனை வணங்காத தமிழர்கள் எந்த நாட்டிலும் இல்லை. ஆகையால் நாமும் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து சிவமாக பிரபஞ்சமெங்கும் வியாபிக்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிவயோக தவ முருகனை நாடுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா.